திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி 2668 அடி உயர அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. மலையடிவாரத்தில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்டது. பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டு வழிபட்டனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை வெளியிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்கா அருகே உள்ள தூணில் தீபம் ஏற்ற கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. 100 ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என இந்து அமைப்பினர் கொண்டாட்டம். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சொந்த நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டதால் மலை உச்சியில் தீபம் ஏற்ற இந்து அமைப்பினர் மலைக்கு செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கலெக்டர் சட்டம் ஒழுங்கு சீராகும் வரை 144 தடை உத்தரவு பிறப்பித்தார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் அதனை மீறி தீபம் ஏற்ற விடாமல் தடுத்ததோடு திரண்டிருந்த முருக பக்தர்கள் மீதும் வெறித்தனமாக அரசு தாக்கியுள்ளது மிகுந்த கண்டனத்திற்குரியது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் நூற்றுக்கணக்கான போலீசாரை நியமித்து பக்தர்களின் வழிபாட்டு முறைகளை தடுத்து நிறுத்துவதன் மூலம் திமுக அரசு தனது திருப்திப்படுத்தும் அரசியலின் முழு அளவையும் அம்பலப்படுத்தியுள்ளது என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற போலீசார் தடுத்தனர். ஆத்திரமடைந்த ராம ரவிக்குமார் உள்ளிட்டோர் மலைக்கு செல்லும் பாதை முன் சூடம் ஏற்றி மலையின் மீது நிச்சயம் தீபம் ஏற்றியே தீருவோம் என சபதம் எடுத்து முருகனை வணங்கி கலைந்து சென்றனர். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கோலி ருதுராஜ் அதிரடியாக விளையாடி சதமடிக்க இந்திய அணி 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 358 ரன் குவித்துள்ளது. திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது. 700 லிட்டர் எண்ணெய் 300 கிலோ பருத்து துணி கொண்டு தீபம் ஏற்றப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற மதுரை ஹைகோர்ட் உத்தரவிட்ட நிலையில் மலை உச்சியில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றப்பட்டது. இதனால் இந்து முன்னணி மற்றும் இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாட்டில் சாலை விபத்துகளில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. 2023இல் தமிழகத்தில் மட்டும் 67,213 சாலை விபத்துகள் நிகழ்ந்து 18,347 பேர் இறந்துள்ளனர் என ராஜ்யசபாவில் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். தேனி கைலாசப்பட்டி பெரியநாயகி உடனுரை கைலாசநாதர் கோயிலில் தீபம் ஏற்றப்பட்டது. 500 கிலோ நெய் ஊற்றி அர்ச்சகர் மகா கார்த்திகை தீபத்தை ஏற்றி வைத்தார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை, திருவள்ளூரில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிக்கரணை, மேடவாக்கம், ஒட்டியம்பாக்கம், சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் ஹைகோர்ட் உத்தரவுப்படி தீபம் ஏற்ற வந்த மனுதாரர் CISF வீரர்களை போலீசார் தடுத்ததால் கோர்ட் உத்தரவை காட்டி இந்து அமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றத்தில் இந்து அமைப்பு நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களை குண்டுகட்டாக தூக்கி வேனில் ஏற்றினர். இதனால் மீண்டும் பதற்றம் தொற்றியது. தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அமித்ஷாவுடன் விவாதித்தேன் என அமித்ஷா சந்திப்பு குறித்து முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோர்ட் உத்தரவை காட்டியும் இந்து அமைப்பினரை போலீசார் மலையேற விடவில்லை. 144 தடை உத்தரவு, அரசின் அப்பீல் மனுவை காரணம் காட்டி தடுத்தனர். கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் 25 அடி உயர சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி வழிபாடு செய்தனர்.
புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தாவிகாவோடு கூட்டணி அமைக்க முதல்வர் ரங்கசாமி முயன்றார். பாஜக தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் முடிவை மாற்றிக்கொண்டார். அதன் வெளிப்பாடாகவே விஜய் ரோட் ஷோவுக்கு கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கார்த்திகை தீபம் திருவிழாவை முன்னிட்டு கோயில் பொற்றாமரை குளம் முழுதும் லட்ச தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த காங்கிரஸ் கமிட்டி குழுவினர் திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்ட பிறகுதான் தொகுதி பங்கீடு குறித்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என தெரிவித்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக செல்வ பெருந்தகை தெரிவித்தார். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியுடன் இருப்பதை இன்றைய சந்திப்பு பறைசாற்றியுள்ளது. கூட்டணி தொடர்பான அனைத்து சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டோம் என்றார். டில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து 20 நிமிடம் ஆலோசித்தார். பாஜகவை சேர்ந்த மற்ற தலைவர்களையும் இன்று அவர் சந்திக்க திட்டமிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்பு சம உரிமை என்பது உறுதி செய்யப்பட்டது. அவர்களுக்கு தேவை உரிமைதானே தவிர கருணை அல்ல என உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான கல்வி நிதியாக 22,300 பேருக்கு 7 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான கல்வி உதவித்தொகையும் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தளராத தன்னம்பிக்கையின் அடையாளமாய் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றும் வல்லமை பெற்ற மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு உலக மாற்றுத்திறனாளிகள் தின வாழ்த்துக்கள் என்றார் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு வடிகால் வசதிகளை முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாததே மக்களின் இந்த துயரத்திற்கு காரணம் என விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று இயக்கத்தை ஆரம்பித்து இன்றைக்கே முதல்வராக வேண்டும் என்ற ஆசையில் பலர் வருகின்றனர் என விஜயை மறைமுகமாக விமர்சித்தார் உதயநிதி. சிறுபான்மையின மக்களுக்கு தாங்கள்தான் பாதுகாவலர்கள் என்பது போல திமுக அரசு வேஷம் போடுகிறது என பாஜக எம்எல்ஏ வானதி குற்றம் சாட்டினார். பாஜகவின் சி டீம் தான் விஜய். அதனை முதல் முறையாக சொன்னவனும் நான் தான். இதற்கு மேல் இது பற்றி பேச வேண்டாம் என அமைச்சர் ரகுபதி கூறினார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். ஆசிரியர்கள் பற்றாக்குறை மற்றும் நிதி நெருக்கடி காரணமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவ மாணவிகளின் உயர்கல்வி சீரழிந்து வருவதாகவும் தமிழக பல்கலைக்கழகங்களின் இன்றைய நிலைக்கு திமுக அரசுதான் காரணம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அன்புமணி தரப்பிடமிருந்து பாமகவை மீட்டெடுக்கும் தொடர் போராட்டத்தை முன்னெடுக்க 5 பேர் கொண்ட குழுவை ராமதாஸ் நியமித்து நடவடிக்கை எடுத்துள்ளார். புதுச்சேரியில் 5ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்ட தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. வேறொரு நாளில் பொதுக்கூட்டம் நடத்த தாவேக தலைமை முடிவு செய்துள்ளது. புதுச்சேரியில் தாவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ மேற்கொள்வதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் முதல்வர் ரங்கசாமியுடன் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மீண்டும் சந்திப்பு மேற்கொண்டார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுகுறைந்தது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக மத்திய அரசு அளித்த பதில் அதிர்ச்சி அளிப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார். கடும் எதிர்ப்புகள் எழுந்ததை அடுத்து சஞ்சார் சாத்தி செயலியை செல்போன்களில் நிறுவுதல் கட்டாயம் என்ற முடிவை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. மொபைலில் ஃப்ரீ இன்ஸ்டால் செய்யும் முடிவை கைவிட்டது. வேறு நாட்டின் நலனுக்காக நம் நாட்டின் சுயாட்சியை அடகு வைக்க முடியாது. ரஷ்யாவுடன் முக்கியமான உறவை கொண்டிருப்பதால் அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். டெல்லி மாநகராட்சியில் காலியாக இருந்த 12 வார்டுகளுக்கு கடந்த நவம்பர் 30ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பாஜக 7 இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்று தனது ஆதிக்கத்தை மீண்டும் நிலைநாட்டியுள்ளது. ஆம் ஆத்மி 3, காங்கிரஸ் 1 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நாளை இந்தியா வருகிறார். அவரது வருகையை முன்னிட்டு டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக இந்தியா வரும் புட்டின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோரை சந்திக்கிறார். இந்திய பயணத்தின் போது நானும் பிரதமர் மோடியும் இந்திய இறக்குமதிகள் குறித்து விவாதிப்போம் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். வெனிசுலாவில் வாழும் கெட்ட மனிதர்களை தாக்கி அழிக்கும் நடவடிக்கையை அமெரிக்கா விரைவில் மேற்கொள்ளும். அதுவும் நிலத்தின் வழியே தாக்குதல் நடத்துவது எங்களுக்கு எளிது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் உலக போர் நடக்கும் என எக்ஸ் தளத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். தனது கருத்தை எலான் மஸ்க் விரிவாக கூறாததால் எக்ஸ் பயனர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது.
ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 156 உயர்ந்துள்ளது. பராமரிப்பு பணியின் போது தரமற்ற பிளாஸ்டிக் ரசாயனம் பயன்படுத்தப்பட்டதால் தீ விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் கருணாநிதியை ரோல் மாடலாக கொண்டு செயல்பட வேண்டும். ஒரு விபத்தில் அவருக்கு கண்ணில் பாதிப்பு ஏற்பட்ட போதும் அந்த வலியையும் பொருட்படுத்தாமல் இறுதி வரை சமூகத்திற்காக உழைத்தார். முதுமை காலத்தில் சக்கர நாற்காலியில் தான் வலம் வந்தார் என ஸ்டாலின் கூறினார். டெல்லி சென்றுள்ள முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சுமார் 20 நிமிடம் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பங்கேற்ற முதல்வர் ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை புகைப்பட கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பேட்டரி சக்கர நாற்காலிகள், 3 சக்கர வாகனங்களை பயனாளர்களுக்கு வழங்கினார். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை பாதுகாப்போடு செய்திட தவிகவினருக்கு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்தியாவிலேயே சாலை விபத்தில் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. மதுரைக்கு 7ஆம் தேதி வரும் முதல்வர் ஸ்டாலின் 1 மணி நேரம் ஒதுக்கி குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை ஆய்வு செய்வாரா என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேட்டுள்ளார். தன்னை டிஜிட்டல் கைது செய்ய நடந்த மோசடி முயற்சி குறித்து அதிமுக MP சண்முகம் டெல்லி பார்லிமெண்ட் தெரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டு வந்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு திடீரென திரும்ப பெறப்பட்டுள்ளது. தவிக சார்பில் நியமிக்கப்பட்ட 2 பவுன்சர்கள் செங்கோட்டையன் வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதில் இந்தியாவிலேயே தமிழகம் நம்பர் 1 மாநிலமாக திகழ்வதாக துணை முதல்வர் உதயநிதி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே சாலை விபத்தில் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளது. விளம்பரத்தில் அக்கறை செலுத்தும் முதல்வர் ஸ்டாலின் மக்கள் மீது அக்கறை செலுத்துவாரா என உதயகுமார் கேள்வி எழுப்பினார். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சொந்த நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாரதிய பாஷா சமிதி திட்டத்தின் கீழ் அனைத்து கல்லூரிகளிலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒரு கூடுதல் மொழியை கற்க வேண்டிய அவசியம் இருப்பதாக UGC அறிவித்துள்ளது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சல்கள் 6 பேர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் வீர மரணமடைந்தனர். சஞ்சார் சாத்தி செயலி மூலம் யாரையும் உளவு பார்க்க முடியாது, அது நடக்கவும் வாய்ப்பில்லை என லோக்சபாவில் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா திட்டவட்டமாக கூறினார். பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையிலான நட்புறவு ஆழ்ந்த உரைநிலையில் இருப்பதாகவும் இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை எனவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார். சென்னை புழல் ஏரி அதன் முழு கொள்ளளவை நெருங்குவதால் ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 1500 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கால்வாய் ஓர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள சுமார் 528 ஏரிகளில் 100 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளதாக நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும் போது DK சிவக்குமார் முதல்வராக பதவியேற்பார். எங்கள் இருவருக்கும் இடையே எந்த வேற்றுமையும் இல்லை. நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என முதல்வர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாலியல் வழக்கில் முன்னாள் MP பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு விதித்த ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைக்க கர்நாடக ஹைகோர்ட் மறுத்துவிட்டது. ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைத்து ஜாமீன் வழங்க கோரி பிரஜ்வால் மனு தாக்கல் செய்திருந்தார். வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் 2025 படி வாடகைக்கு குடியேறுவோர் மற்றும் வீட்டு உரிமையாளர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளும் புதிய விதிமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளன. 2 மாத வாடகையை மட்டுமே முன்பணமாக வசூலிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட விதிமுறைகளை மத்திய அரசு விதித்துள்ளது. காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்வில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார். 2020ஆம் ஆண்டு முதல் போலி கார்டுகள், தகுதியற்ற பயனாளிகள் இறப்பு மற்றும் நிரந்தர இடம்பெயர்வு உள்ளிட்ட காரணங்களால் நாடு முழுவதும் 2,49,00,000 ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி பார்லிமெண்ட் வளாகத்தில் இண்டி கூட்டணி MPக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு 90 ரூபாய்க்கு கீழ் சரிந்துள்ளது. இந்து, சீக்கியம், பௌத்த மதங்களிலிருந்து வேறு மதத்திற்கு மாறியவர்கள் பட்டியல் இனத்தவர்களுக்கான சலுகைகள் தொடர்ந்து பெறுவதை அனுமதிக்க முடியாது என உத்தரப்பிரதேசத்தின் அலகாபாத் ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது. 700 லிட்டர் எண்ணெய், 300 கிலோ பருத்து துணி கொண்டு தீபம் ஏற்றப்பட்டது.
திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டது. பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷமிட்டு வழிபட்டனர். சிங்கம்புணரி அருகே 2500 அடி உயர பிரான்மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து அருகே உள்ள முருகன் குன்றிலும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டது. கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் திருக்கார்த்திகை விழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடந்தது. ஏராளமான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கிணத்துக்கடவு அரசம்பாளையம் பெரியநாயகி அம்மன் கோவிலில் சுவாமி மீது பாம்பு இருந்ததைக் கண்டு பக்தர்கள் மெய் சிலிர்த்தனர். இதை பார்த்த பக்தர்கள் பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தற்போது இந்த புகைப்படம் வைரலாகி வருகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு சுவாமி கருவறை எதிரில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. கோல்ட்ரீஃப் இருமல் மருந்து குடித்து 22 குழந்தைகள் இறந்த வழக்கில் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனின் 2 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மழைநீர் சேகரிக்கும் வகையில் கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 4 புதிய குளங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. புயல் தாக்கத்தால் தமிழகம் முழுவதும் மழை பெய்து வரும் நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு செய்தார். பொதுமக்களுக்கான உதவிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு வணிகர் நல வாரியத்தில் கட்டணமின்றி உறுப்பினராக சேர்வதற்கான கால அவகாசத்தை 2026 மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. 2 நாட்களாக பெய்த மழையால் செங்குன்றம், குமரன் நகர், சன்சிட்டி கார்டன் உள்ளிட்ட பகுதிகளை மழைநீர் சூழ்ந்து தனி தீவாக மாறியது. வீட்டின் மாடியில் தஞ்சமடைந்திருந்த மக்களை தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு மூலம் பத்திரமாக மீட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் இணைந்த பார்களில் இரவு 10 மணிக்கு மேல் சட்டவிரோதமாக மது விற்கப்படுகிறதா என திடீர் சோதனைகள் நடத்த டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் உறையூர் பருத்தி சேலை, கவிந்தபாடி நாட்டு சர்க்கரை, நாமக்கல் மாக்கல் பாத்திரங்கள், பாரம்பரிய தூயமல்லி அரிசி, அம்பாசமுத்திரம் சொப்பு சாமான்கள் ஆகிய மேலும் 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் மொத்த GI அங்கீகார பொருட்களின் எண்ணிக்கை 74ஆக உயர்ந்துள்ளது. ஈரோட்டில் மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கி சாய்சரன் என்ற 5 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளான். சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, திருச்சி உட்பட தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. காரைக்குடியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். தாவேகாவினர் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்ட இடங்களையும் பார்வையிட்டனர். இலங்கைக்கு சுற்றுலா சென்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த 14 பெண்கள், குழந்தைகள் உட்பட 29 தமிழக பயணிகள் தனி விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டனர். திருவள்ளூர் அத்திப்பட்டு புதுநகர் பள்ளம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உறவினர்கள் வீட்டில் தஞ்சமடைந்தனர். ராமநாதபுரம் திருவாடானை அருகே நேற்றிரவு பெய்த கனமழையின் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. அப்பகுதி மக்கள் தவிப்புக்கு ஆளாகியுள்ளனர். கனமழையின் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கியது. வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்தனர். நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் ஏற்றப்பட்டிருந்த புயல் எச்சரிக்கை கூண்டுகளை இறக்கிட வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வடமாநிலத்தவர்களுக்கு தமிழகத்தில் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது, யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை வழங்கக்கூடாது என்பது தொடர்பாக முதல்வர் சட்டம் கொண்டுவர வேண்டும் என நடிகர் மன்சூர் அலிகான் வலியுறுத்தியுள்ளார். பொள்ளாச்சி அருகே ஆழியாறு கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் அருகே சேலையூரில் கனமழை காரணமாக சாலையோரம் இருந்த மரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாநகராட்சி ஊழியர்கள் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வெள்ளியக்குடி கிராமத்தில் அறுவடைக்கு தயாரான 100 ஏக்கர் பன்னீர் கரும்புகள் மழை மற்றும் காற்றின் காரணமாக சாய்ந்து சேதமாகின. சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோவை, சென்னை இடையே விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் காலதாமதமாக இயக்கப்படுகிறது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை மாத திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.
மகாதீபம் ஏற்றப்படும் திருவண்ணாமலையில் இன்று பிற்பகல் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கூறியுள்ளார். மாலை தீபம் ஏற்றும் நேரத்தில் மழையின் தீவிரம் சற்று குறையும் எனவும் தெரிவித்தார். தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை எட்டியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று காலை 8 மணி முதல் வினாடிக்கு 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 96,480 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 12,060 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 201 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ரயில் மூலம் சபரிமலை செல்லும் பக்தர்கள் ரயில்களுக்குள்ளோ அல்லது ரயில் நிலைய வளாகத்திற்குள்ளோ கற்பூரம் ஏற்றுவதை தவிர்க்க வேண்டும் என தெற்கு ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. சென்னை ஓட்டேரியில் கனமழை காரணமாக 3 மாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்தது. இடிபாடுகளில் சிக்கிய 3 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தெலுங்கானா ராமடுகு பகுதியில் காப்பீட்டு பணத்திற்காக அண்ணனை லாரி ஏற்றி கொன்ற தம்பியை போலீசார் கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது. ஓசூர் மாரச்சந்திரம் அருகே 2 வீலரில் சென்ற அதிமுக பிரமுகர் ஹரீஷ் என்பவரை மர்ம கும்பல் வழிமறித்து வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. ஹரீஷ் உடலை கைப்பற்றிய அட்கோ போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 3 பேரின் புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். இந்திய பெருங்கடல் பகுதியில் 2014ஆம் ஆண்டு 239 பேருடன் மாயமான மலேசியாவின் MH370 விமானத்தை தேடும் பணி டிசம்பர் 30 முதல் மீண்டும் தொடங்குகிறது. அமெரிக்காவின் ஓஷன் இன்ஃபினிட்டி நிறுவனம் தேடுதல் பணியை மேற்கொள்ளவிருப்பதாக மலேசிய அரசு கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து நடமாடும் மருத்துவமனையும் 73 மருத்துவ பணியாளர்களையும் விமானப்படையின் C-17 குளோப் மாஸ்டர் விமானம் மூலம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. ஆக்ராவிலிருந்து புறப்பட்ட விமானம் கொழும்பில் தரையிறங்கியது. அமெரிக்காவில் பாம் சைக்ளோன் எனப்படும் அதிதீவிர பனி புயலால் 5.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பயணங்களை தவிர்க்கவும், உணவு, தண்ணீர், மருந்து ஆகியவற்றை சேமிப்பில் வைத்திருக்கவும் அந்நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன். எனக்கு 8 நோபல் பரிசுகள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் நான் பேராசை கொள்ளவில்லை என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் கோலி, ருதுராஜ் அதிரடியாக விளையாடி சதமடிக்க இந்திய அணி 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 358 ரன் குவித்துள்ளது. நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் ஜெயிலர் 2 படம் உருவாகிறது. முதல் பாகத்தில் இருந்த ரம்யா கிருஷ்ணன், மிர்னா, சிவராஜ்குமார், மோகன்லால் உள்ளிட்டோருடன் SJ சூர்யா போன்றவர்களும் புதிதாக இதில் இணைந்துள்ளனர். முதல் பாகத்தில் வில்லனாக நடித்த விநாயகன் இறந்து விடுவார். ஆனால் ஜெயிலர் 2வில் நான் தொடருகிறேன். அது பிளாஷ்பேக்கா இல்லை வேறு எதுவுமா என்பது பற்றி இப்போது கூற முடியாது என்கிறார் விநாயகன். சமீபத்தில் கோவாவில் நடந்த படவிழாவில் பங்கேற்ற நடிகர் ரன்வீர் சிங் காந்தாரா பட ரிஷப் ஷெட்டியை பாராட்டினார். அதோடு அதில் வரும் தெய்வத்தை பெண் பேய் என்று குறிப்பிட்டதுடன் படத்தில் ரிஷப் ஷெட்டி ஓ என ஆங்கார கூச்சலிடுவது போன்று ரன்வீரும் கூச்சலிட்டு கிண்டல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு கிளம்ப தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளார் ரன்வீர். இவர் கூறுகையில், ரிஷப்பின் அற்புதமான நடிப்பை போற்றுவதே என் நோக்கம். அவர் மீது மரியாதை உண்டு. நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரியம், மத நம்பிக்கைகளை பெரிதும் மதிப்பவன் நான். யாருடைய மனதையும் நான் புண்படுத்தியிருந்தால் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் என தெரிவித்துள்ளார். ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் கருப்பர் நகரம், மோகன்தாஸ் ஆகிய படங்கள் கைவசம் உள்ளன. அடுத்து அவர் ஓ சுகுமாரி என்ற படத்தில் நடிக்கிறார். திருவீர் என்பவர் ஹீரோவாக நடிக்க பரத் இயக்குகிறார். ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு மொழிகளில் தயாராகும் இப்படத்தை கன்னடம், ஹிந்தி மொழிகளிலும் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். டியூட் படத்தில் இளையராஜா பாடல்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. பாடலை பயன்படுத்தியதற்காக இளையராஜாவுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. படத்தில் இளையராஜாவுக்கு நன்றி தெரிவிக்கப்படும் என பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்தது. இரு தரப்புக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டுவிட்டதால் இளையராஜா தொடர்ந்த வழக்கை சென்னை ஹைகோர்ட் முடித்து வைத்தது. மரணம் நடந்த வீட்டின் பின்னணியில் ஆண்டன் அஜித் இயக்கியுள்ள படம் சாவு வீடு. படத்தின் பெயரால் விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் வாங்க தயங்கினர். இதனால் அப்பெயரை சுருக்கி சாவி என மாற்றியுள்ளனர். டிசம்பர் 5 வெளியாகிறது. மதுரை MP கா வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி நாவலை சினிமாவாக எடுக்கிறார் ஷங்கர். இந்தியன் 2, கேம் சேஞ்சர் பட தோல்வியாலும் இந்தியன் 3 பட பிரச்சனையாலும் இப்படம் தாமதமானது. தற்போது இப்பட பணியில் ஷங்கர் தீவிரம் காட்டியுள்ளார். அடுத்த ஆண்டு ஜூனில் படப்பிடிப்பை துவங்குகிறாராம்.
நடிகர் ரவிமோகன் பாடகி கெனிஷாவுடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் VIP சேவையில் சுவாமி தரிசனம் செய்தார். 2025 ஆண்டின் கடைசி மாதத்தில் உள்ளோம். இந்த 11 மாதங்களில் 250 படங்கள் ரிலீஸ் ஆகிவிட்டன. இந்த வாரம் டிசம்பர் 5 அங்கம்மாள், கேம் ஆஃப் லோன்ஸ், லாக்டவுன், சாரா, சாவு வீடு, நிர்வாகம் பொறுப்பல்ல ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன. ஆண்டு முடியும் முன் 300 படங்கள் வெளியானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நடிகை மிருனால் தாக்கூர் கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாஸ் ஐயருடன் டேட்டிங் சென்றதாக செய்தி வெளியானது. இதற்கு பேசுவோர் பேசட்டும், வதந்திகள் என்பது இலவச விளம்பரம் போல என பதிலளித்துள்ளார்.